என் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற கடவுளை உயிரை வாங்கிடுவானே அப்படி சொல்லிட்டு 8 மணிக்கு அவன் முழிச்சு எழுப்பி அப்படியே படப்பட்டு ஏப்பாடா போயிட்டான்ப்பா அப்படி ஒரு நிம்மதி கொள்வான். 5 மணி அடிக்கும், கடவுளே மண் அடிச்சாச்சு, சரிதான். இப்படி வாரானோ போறவாய நாரவாய இப்படி வாரான்னு தெரியலையே, 4 கால்ல வாரானோ நடந்தா வாரானோ இல்லை வண்டியில தான் கொண்டு வர்றாங்களோ, ஆமா இல்லைன்னா ஆம்புலன்ஸ்ல கொண்டு வராங்களோ கடவுளே அப்படி சொல்லி உயிரை கையில ஏந்திட்டு இருப்பான். உண்மைதான். ஆனா காதலியானவள் தன் கணவர் எப்ப வருவார் 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 எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆமா அப்படி என்று வெளியில் காத்து கொண்டிருக்க நேரத்தில் அங்கே கணவர் வருகின்றார். வருகின்றதும் காதலியானவள் மன்னவனை அழைத்து உபசரித்து, மன்னவா காதலி போன இடம் காயா பழமா, நீ எப்படிமா இருக்கா, நலமாக இருக்கிறேன். ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, காயா பழமான்னு தான் கேட்க. சுவாமி நீங்கள் வந்திருப்பதை பார்த்தாலே எனக்கு தெரிகின்றது. எப்படி நீங்க நல்லா தான் வந்திருக்கீங்க. ஆமா பிறந்த போது அழகா வந்திருக்கோங்க. ஆமா ஆனா என்ன கொஞ்சம் தாடி அங்கேயும் வளர்ந்துட்ட அவ்வளவுதான். என்ன ஆமா காதலி என்னங்க ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நான் சிவனின் தவம் இருந்தேன். சிவபெருமா காட்சி கொடுத்து குழந்தைக்கு பாக்கியம்னு சொன்னாரு. காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சுட்டேன். சரி வச்சுட்டு குழந்தை செத்து போவேன் அப்படியே நின்னேன். உனக்கு 2 வகையான குழந்தை இருக்குன்னு சொன்னார். சரிதான். முதல் வகை குழந்தை மந்தம் செவிடு குருடு பேய பித்தலாட்டக்காரன். ஆமா இப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தால் வயது 100, அறிவிலும் ஆற்றிலும் தீரத்திலும் வீரத்திலும் மிக்கவனாக இருந்தால் குழந்தைக்கு 16 சொன்னாங்க. உடனே நீங்க என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டுப்பேன் நினைக்கிறேன். நான் என்ன கேட்டுப்பேன் தெரியுமா? அண்டே பிறந்து அண்டே இறந்து விட்டாலும் பரவாயில்லை, நல்ல குழந்தையாக தர வேண்டும் என்று கேட்டிருப்பேன். நானும் அதுதான் கேட்டேன். தந்தை சொன்னார், வந்துட்டம்மா பார்க்காதனி என்ன இனி கவலைப்படக்கூடாது இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் போன இடம் பழம் அப்படி என்று சொல்லி என்ன பத்தவனுக்கு தெரியுமே. ஆமா காயாயின்னா தள்ளி படுக்க வைப்பேன் இல்லையா? காதலி என்னங்க இனி கவலையே படக்கூடாது அப்படி என்று சொல்லி என்று கணவனும் மனைவி எப்படி வாழ்ந்து வருகிறார் பார்த்தா எப்படி சிந்தை மகிழ்ந்து இருவேனோ இருவே கணவனுமாய் கலந்து கொஞ்சி விளையாடி நல்லமாக வாழ்ந்து வருகின்றார்கள். கணவனும் கண்ணீர் கணவனுமாய் கலந்து கொஞ்சம் விளையாடி வாழ்ந்து வருகின்ற நாளையில் ஆண்டவன் திருவருளால் காதலியானவள் கர்ப்பமுற்றாள். நல்ல செய்தி இல்லையா? குழந்தை இல்லாமதான் பக்கத்துல இருக்க நம்ம எதிரியா இருந்தாலும் சரிதான் வாழ்த்தணும். சரி நமக்கு என்ன, அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சி நமக்கு என்ன சரிதான் குறையா இருக்க போதும் நல்லா இருக்கட்டு அப்படி என்று சொல்லி
அந்த காதலியானவளுக்கு எப்படி கருதரிக்கிறது என்று பார்த்தால் எப்படி கரு உரு வளர்கிறது என்று பார்த்தால் எப்படி கருவாய் ஒரு மாதம் அதனைக்கு ஒரு வளர கருவாய் ஒரு மாதம் அதனைக்கு ஒரு வளர காணாதிரு மாதம் கழுத்தில் முடி வீச காணாதிரு மாதம் கழுத்தில் கொடி வீச படி மாதம் ஒரு மூன்றில் கால கையோ குழந்தை உருவாகி துரங்கி மெத்த மயங்கி குழந்தை உருவாகி மனது மைத்து ஆகி யாக முடன் அசத்தி மறு மாதம் ஒரு நாடு தாகம் பெரிதாக உடல் சஞ்சலங்கள் நெஞ்ச தாகமிரு மெல்கே தஞ்சமில்லை உருகே அந்த முடன் மாதம் ஒரு நாடில் செவி மோகம் அந்த ஒரு மாதம் மனதில் தாகம் உருகே அஞ்சானது கஞ்ச விரல் அகமதுவும் முளைக்க சிறந்த புளிமோரும் நிலைக்காயும் தினந்தேடும் இருந்த புளிமோரோ நெல்லிக்காயோ தேடுமா காரல் குழல் மாது முகம் கை காண்டலும் வேர்வை கண்டு சிறுமணமாகி வெஞ்சாமரை வீச காரூர் அறிவாக மாதம் 7 வந்து தோன்ற ஆறு வரியாக மத ஏழு வந்து தோன்றும் பதியும் குடல் உதிர முடன் பழுது கரு உருவாய் சீரா 8 மாதத்தில் சிறந்த வயர் முட்டை சீராய் 8 மாதத்திலே சிறந்த வயர் முட்டை 9ஆன மாதத்தில் உடையவரி தஞ்சம் என்பார் 9ஆன மாதத்திலே உடையவரே தஞ்சம் என்பார் 10ஆன மாதமாதில் பாவையர்க்கு மெய் நோயே எப்படி உருவடைகிறது என்று பார்த்தால் எப்படி பொன்டான மாதத்தில் ஓலைப்பு மீனியாகின்றாள் ஓரி புன மென்மையான உடலை பெறுகிறாள் என்ன மென்மையா இருக்கும் மென்மையானா இந்த குருத்தோலை பார்த்துருக்கீங்களா ஆமா குருத்தோல அதுல ஒரு சோவ கலர்ல ஒண்ணு இருக்கும் சுவாவ கலரா ஆமா ஏகதேசம் ஒண்ணு போல இருக்கும் ஆ ஒரு ஒரு சிகப்பும் இல்லாம வெள்ளையும் இல்லாம ஆ, மஞ்சளும் இல்லாம சந்தன கலரும் இல்லாம அது ஒரு ஒரு நிறம் அதுதான் அதுதான் சுவாவம் ஒரு காவி கலர்ல ஆமா. அது என்ன சுவாவ நிறம் ஆமா அது ஒரு மென்மையான ஒரு நிறம் அப்படியா 1வது மாதம் அது எவ்வளவு மென்மை ஓரி குர்த்தி எவ்வளவு மென்மையா இருக்குது ஆமா அவ்வளவு மென்மையான ஒரு மெல்ல என்ன அந்த நேரத்தில் அவருடைய மேனி லேசா தட்டுப்பட்டா போற மெரிக்கும்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா. ஆமா சொல்லுவாங்கல்ல ஆ. அப்படிதான் ஆமா உண்மைதான் இல்ல அப்படி என்று ஆ. 2வது மாதம் இருக்கிற நேரத்தில் ஆ. இடை எதுதான் செலுத்திடுமா நம்ம மேல கீழே பருத்து எடை சுருங்கி இருக்கும் இடையில எப்படி செருக்கும் ஆ? ஒடுக்கி நடை போன்று இருக்கும் ஆமா ஆமா பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது இடையெல்லாம் சுருங்கி சரி உடுக்கு எப்படி இருக்கும் அதே போல இருக்கும் ஆமா சில பொம்பளைகள் பார்த்தா இந்த தேங்காய் ஜமா கூடி வலுவத்தை பார்த்துருக்கேன் அதே போல கிழிஞ்சு போயிடும் ஆமா அந்த இடுப்பு நம்மளுக்கு அது கடுப்பா இருக்கும் அப்படியா இல்ல இது 2வது மாதம் 3ஆம் மாதத்தில் முத்து நெறிமேனியாகின்றாள் முத்து முத்தா சொல்லுவா ஏன் அப்படி சொல்றீங்க அதாவது என்ன 3வது மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய போது அவன் முகத்தில் வேர்வை கொட்டும் ஆமா கதிரவனுடைய ஒளிப்பட்டது முத்து போல் காட்சியளிப்பாய் இதான் 3வது மாதம் முத்து போல் காட்சிப்பா இன்னும் ஓங்கார சத்திப்புன்னு சொல்லுவாங்க
4ஆம் மாதத்தில் நவப்பழம் மேனி நம்பல் பழம். ஏன்னா என்ன 3வது மாசம் இந்த பொண்ணுங்க எது சாப்பிடணும்னு சொன்னாலும் அதுக்கு வாங்கிட்டு வாந்தியாடு தள்ளிடும். 3ஆவது மாதத்தில் ஆமா 4வது மாதம் நம்பல் அதை பழம் சாப்பிட்டா இல்லை. கொள்ளலாம் இதை சாப்பிட்டா கொள்ளலாம்னு சொல்லி சாப்பிட்டு ஓம குச்சி போய் இந்த மாதிரி நவப்பழம் தலைதெல்லாம் குழு குழு குழுன்னு இருப்பான். ஆமா ஆமா இதெல்லாம் ஏன் அனுபவத்திலம்மா அப்படியா? என் கல்யாணத்துக்குலாம் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க பாட்டுக்கிற ஒரு பிள்ளை கிட்ட போது ஓம குச்சின்னாங்க. இப்போ வந்து கேட்க எங்கள் கழிஞ்ச வருஷம் இதெல்லாம் பண்ணி விட்டு ஏதுன்னு அப்புறம் ஊதி போயிருக்கா. நீங்க போட்ட தலை சாப்பாடு அப்படி ஊரா வாங்கிட்டு போனது இல்லையா? ஆம். 4வது மாதம் நவப்பழம் மேனி. அப்படி நவப்பழம் எப்படி இருக்கும்? நம்பல் பழம் என்றால் கொப்பில் இருக்கும்போது எவ்வளவு பளபளப்பு அழகா கீழே விழுந்ததும் போச்சு. அந்த பழத்துடைய நிறத்தை பாத்தீங்களா? ஆமா என்ன நிறம்? நவப்பழம் கரு நீளம். கரு நீளமும் இல்லை, சிகப்பும் இல்லை, ரோஸும் இல்லை, அப்படி ஒரு கலர். அழகான அழகு கலர். அந்த பழமானது கொப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அழகாக இருக்கும். கீழே விழுந்து விட்டால் சிதறி விடுகின்றது. அப்படி என்றால் அப்படித்தான் இவளுடைய மேனியும் இருக்கும். 4வது மாதம் நவப்பழம் மேனி. 5ஆம் மாதம் இருக்கிற நேரத்தில் அரை வயிறு சூலமாகின்ற அயலார் அறியக்கூடிய மாதம். ஆமா 5 மாதம் வரை சேரை எப்படி இருக்கு கட்டணும். 5வது மாசம் கொண்டு காண்டிது ஒடுக்கரனுக்கு பொண்ணுட்டு சர்ப்பம் இந்த கற்பம் இல்லையா? நேற்று அவனை நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். எப்படிடா இருக்கான் பொண்டாட்டிகள் சும்மா இருக்கான்னு சொன்னா இத பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லலையே. நான் நல்ல தொழில் கேட்டேன். என்ன முடியும் இத்தனை மாசம் ஆச்சேடு ஒரு புழுவும் பூச்சி ஒன்றும் பிடிக்கலன்னு கேட்டேன். அவா சும்மா இருக்கானே அப்படி சொன்னா. இப்போ அம்மாட்ட ஆக போறானுமே. ஆமா அது அயலார் அறியக்கூடிய மாதம். அயலார் அறியக்கூடிய மாதம் 5 மாதம். 6வது மாதம் இருக்கிற இடத்துல அருவருப்பா நாவருப்பா. அருவருப்புனா மாங்காய் இனிக்கும் சாம்பார் ருசிக்கும். ஆமா இனிப்பித்தனால் பிடிப்பாகவும் புளிப்பத்தின இனிப்பாகவும் 2 சேர்த்து சாப்பிட்டாலும் வாந்தி வரும். சிந்தி சப்பிடுவா வாய் சப்பிடுவா. அதுக்கு கருவம் என்ன வாந்தி எடுத்துட்டானா முத குழந்தைன்னா சொல்லி மெல்ல கயிறை வாங்குவான், அப்படியே வெளியே கொண்டு விட்டுருவான். 2வது எப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க வெளியே போய் கக்கடி இவ்வளவு வேலை. ஆமா இவளுக்கு வேற வேலையை எவ்வளவு இப்படி வாந்தி எடுத்துருப்பாங்க. அதானே இது வாயா வாந்தி. ஆமா ஏங்க கலைஞ்ச பிள்ளைக்கு அது மூத்த பிள்ளை அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமா அதாவது அருவருப்பு நாவருப்பு மாங்காய் இனிக்கும் சாம்பார் ருசிக்கும். ஆமா அதுல ஒரு விசேஷமத்துக்கு என்ன அதாவது குங்குமப்பூ, ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளை, குங்குமப்பூ எல்லாம் சாப்பிட்டா என்ன போல ஆள் சிகப்பா இருக்குமா? அப்படியா? எங்க அம்மா அப்படித்தானே. உங்க அம்மா நிறைய குங்குமம் சாப்பிட்டாங்களே. பூ, ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தங்கத்தையும் ஒரு சாப்பிட்டாங்களாம். சரி என்ன தங்கம்? கொடுதங்க இல்ல நகை ஒரு சாப்பிட்டாங்களாம். நான் நினைச்சேன் அதனாலதான் நான் இப்படி சிகப்பா இருக்கேன். அப்படியா? எங்க தம்பி பாத்திருக்கியா? எங்க தம்பி பாத்திருக்கியா? அதானே பார்த்தேன். சரவணிகத்தை பாத்திருக்கியா? அதுதான் நாவல் பக்கல கலர். அது நாகப்பழ கலர். எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது எங்க அப்பா குருடாயில் வாங்கி வச்சிருக்காரு. சரி இவன் டானிக்குன்னு எடுத்து குடிச்சுட்டான். அதுதான் அவன் கரு அடிக்கடி நாங்க ரெண்டும். உங்ககிட்ட உங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா. அப்படியா? ஏமா தம்பி இப்படி இருக்கான்னு கேட்டான். ஏன்னா நீ பிறந்தது அமாவாசைன்னு. சரி உங்க அப்பா மூத்த பையன் நினைச்சு அப்படி வாங்கி தந்தாரு. சாப்பிட்டேன். தம்பிக்கு ஒன்றும் இது இல்லை, மண்ணாங்கட்டி கரையா இதெல்லாம் தின்னு எடுத்து குருடாயிரம் எடுத்து குடிச்சு விட்டாங்க. அவன் பிறந்து அமாவாசை பிறந்தான். இடைய பிள்ளை கரையா மண்ணாயிருக்கு. அமாவாசை பிறந்தா அன்னைக்கு கரண்டும் கிடையாது. அப்படியா? இருட்டுக்குள்ள பிறந்தா இருட்டாட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரம் என்ன ஒரு சில ஊர்ல ஒரு ரகசியம் இருக்கும். என்ன? ஒரு வருஷம் அமாவாசை இருக்கும். சரிதான். ஒரு வருஷம் பௌர்ணமி இருக்கும். அப்படின்னா ஒரு வருஷம் நான் பாடுவேன், ஒரு வருஷம் அவன் பாடுவான். சரி. அப்போ அமாவாசை பாடுவான். சில இடத்துல ஒரே மேடையில 2 அமாவாசை பௌர்ணமி வந்துடும். அப்படியும் வந்திருக்கோம். ஆமா இல்லையா? 6வது மாதம் அருவருப்பு நாவருப்பு. 6வது மாதம் அருவருப்பு நாவருப்பு. 7வது மாதம் இருக்கிற நேரத்தில் ஈழல் போல வருகிறது. ஆமா அந்த பொண்ணுக்கு இருந்தா எழுப்ப முடியாது. எழும்பனா இருக்க முடியாது. ஆமா எழுப்பணும் போல அம்மா என்ன எங்க எனக்கு கோயிலுக்கு போனும் போது இருந்து முடியலங்க. 7வது மாசம் அந்த காலத்துல அது வாய். இப்போ
கர்ப்பமான மாசமே போகணும்னு டாக்டர் சொல்லுவாரு. பெட் ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு இவருக்கு குழந்தை பிறகு சுகமா பிறகுன்னு தெரியும். இந்த டாக்டர் மகளுக்கு காசு பார்க்கணும் பாத்தியா, இந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா, இதுக்கு பெட் ரெஸ்ட் வச்சிருவான். சரிதான். இவனும் வேலை செய்ய தொழில் சொல்லாம என்ன சிவா பெட் ரெஸ்ட் வச்சு கடைசியில 1 லட்சம் உண்டோ 1.5 லட்சம் உண்டோ இல்லையா. ஆகையினால என்ன 7வது மாதம் இந்த பொண்ணு ஈழலும் எழுப்போம். 8ஆம் மாதம் வரைக்கும் நேரத்தில் திட்டுமுட்டாய் வருவது என்பா. அங்க முட்டுவா இங்க முட்டுவா, கடைசியில் ஒரு புருஷனுக்கு நெஞ்சில போய் ஒன்னால இடி விடுவா. இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அங்க மட்டும் அப்படி புருஷனுக்கு நெஞ்சில போய் முட்டுவா. ஆமா, இது 8வது மாசம். 9ஆம் மாதம் வரைக்கும் நேரத்தில் உடையவரே தஞ்சம் என்பார். ஏமா உடையவருக்கு தஞ்சம் போடுறா? உடையவர்னா யாரு? யாரு? குல தெய்வம். கட்டி கணவன் தான் தெய்வம். அதான் சொல்லுவாங்க. அதான் உங்கள்ட்ட கேட்டேன். உடையவர்னா குலதெய்வம். குலதெய்வம்னா நான் நினைக்கிறேன். அப்ப குலதெய்வம்னா உடையவரே தஞ்சன்னு சொன்ன கணவா நீ தான் என்னை காப்பாற்றணும், கணவா நீ என்னை காப்பாற்றணும் என்று சொல்லி சரிதான் உடையவருக்கு நீச்சப்படுகிறாள். 10 மாதமாகிறது. 10 மாதம் அடைந்ததும் பாவையிற்கு மீனோக தொடங்கியது. எங்க என்ன எங்க என்னம்மா என்ன சொல்லுடி. வயிறு வேதனை பத்துடுங்க. காலையிலேயே என்னாச்சுடி? 3 நாள் ஆச்சு. நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்ல போற? வயிறு வேதனையா இருக்குங்க. அடியே உனக்கு எங்கேயா வாய்வா இருக்கண்டி? ஐயோ ஓம்பத்தினாயும் தின்னு பார்த்தேன், குடிச்சு பார்த்தாச்சு. அடியே நான் ஒரு வெள்ளை தரட்டுமா? வெள்ளை கூடு சாப்பிட்டாச்சுங்க. வெள்ளை கூடு வெந்தயமா வச்சு சாப்பிடு. எனக்கு அதையும் சாப்பிட்டாச்சு. எனக்கு மத்த வலியாகும். என்ன வலி? வலி. அவ்வளவு பிரசவ வலியா இருக்குமோ? அப்படின்னா என்ன பண்றேடி? நீங்க ஏதாவது மருத்துவ வச்சு கூட்டு வர சொல்லுங்களேன். மருத்துவ வச்சு அழைத்து வர வேண்டும். ஆமா, அப்படி என்று சொல்லி எங்க அந்த என்ன வயிறு வலி குறையணும்னா அந்த பயிர்கிட்ட சூப்பு முட்டாங்கி தருங்க. ரொம்ப நெளியாதடி வச்சு சூப்பிட்டு இருக்கான் பாருங்க. அடியே அந்த சூப்பு முட்டையை உன் வாயில வச்சா உனக்கு உடனே குழந்தை பிறக்க பார்க்கும். இந்த பாருடி கொஞ்சம் பொறுத்துக்கடி, நான் மருத்துவரை அழைத்து வர சொல்றேன். அப்படியா? அப்படி என்று சொல்லி அந்த நெருங்கண்ட மாமனி அந்த தூதுவனை அழைத்து சொல்கின்றான். என்ன சொல்கிறார் பாருங்க. வாடகப்பா தூதுவனி பார்த்து ஒன்று சொல்ல கேளா. வாடகப்பா தூதுவனி பார்த்து ஒன்று சொல்ல கேளு. வள்ளி ஒரு வட்டணத்தில் பாரதனர் மருத்துவத்தை மகிழ்ச்சியுடன் கொத்தி வாடா பழமையுள்ள தூதுவனி. அந்த வார்த்தை கேட்ட போது அழகுடைய தூதுவனோ. அந்த வார்த்தை கேட்ட போது அழகுடைய தூதுவனோ. அந்த விருகணமாவனே தூதுவன் வைக்கிறப்பா. தூதுவா ஓரடி வாப்பா. என்னங்க தூதுவா? என்ன சுவாமி? என்னுடைய மனைவி காதலியானவளுக்கு மாசம் 10 தீர்ந்து விட்டது. அப்படியா? ஆகையா அவங்க சொல்லவே இல்லை. டேய் தூதுவா, என்னுடைய மனைவி உங்ககிட்ட சொல்லணுமா? இல்ல, உங்க நாட்டுல தானே உங்க ஊர்ல தானே வேலை பாக்குறேன். என்னன்னு சொல்லண்டாமாக்கும். இந்த பாடா நான் சொல்றதை மட்டும் கேளு. சார் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, என்ன செய்யணும்? வள்ளியூர் வட்டணத்தில் சென்று பொன்னுரிமை மருத்துவத்தினை அழைத்து வருவேன். அவ பொண்ணு உரிவாள. ஆமா. எவ்வளவு உருவனாலும் பரவாயில்லை, எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஆண்டவன் திருவருளால் எனக்கு குழந்தை பிறக்க போகுது. உருவனாலும் உருவா. அதாவது எங்க ஊர் பக்கம் ஒரு மருத்துவரி இருந்தா. அந்த மருத்துவரிக்கு 2 கண்ணும் கிடையாது. ஆனா அவ வந்து பிரசவம் பார்த்தான்னா குழந்தை நல்லா இருக்கும். சரிதான். நம்ம எந்த பிள்ளை நேர்ந்திருக்கோமோ அந்த குழந்தை வந்து பிறக்கும். அது கைராசியான ஒரு மருத்துவம். சரிதான். இப்படிதான் எங்க தம்பி வெளியூருக்கு போயிட்டானாங்க. ஆமா, அவனுக்கு வர முடியாது. அப்போ நான் ஒரு மருத்துவத்தை கூட்டு வந்து பார்த்து குழந்தைய நல்லபடியா பிறந்துட்டு, சரி குழந்தைய கொண்டு கையில் கொடுத்து என் பாட்டி கூப்பிட அறுக்கணும்னு சொன்னோம். என்னைக்கு இந்த பாட்டி என்ன செய்வா தெரியுமா? தலையிலிருந்தே தடையிட்டு வருவா. தடை பார்த்தா விட்டுவா. தலையில் தடையிட்டு வருவா. அன்னைக்கு கால் பக்கம் தடையிட்டு வந்தா பாத்தியா, தட்டுப்பட்ட இடத்த பிடிச்சி வெட்டி விட்டான். அது ஆம்பளை பிள்ளை, படாத இடத்துல பட்டு. சரி போயிட்டா. அப்படிப்பட்ட மருத்துவம் இல்லை. அப்படியா? ஆமா. இந்த மருத்துவதி நல்ல மருத்துவதி. அப்படியா?
ஆமா கவனமாக இருப்பாய். அப்படியா? அந்த வார்த்தை கேட்ட தூதுவனானவள் கண்ணெல்லாம் தெரியுங்களா? ஆமா தெரியும் கண்ணெல்லாம் தெரியும். நல்ல தானே? ஆமா நல்ல தானே? நல்ல இடம், ஆ. ரொம்ப நல்ல இடம். சரி. அப்படி என்று சொல்லி ஆ. தூதுவனானவள் என்ன செய்தார் பாருங்கள். என்ன செய்கிறார்? எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்றபடி புறப்படுகின்றான். ஆயத்துறை சாயக்கல் அமுதச்சம்பளம் கடந்து எங்கே வருகிறார்? மருத்துவம் இருக்கும் இடத்தை நாடுகின்றான். மருத்துவ இடத்தை நாடுகின்ற நேரத்தில் பள்ளியூர் வட்டத்தில் என்ற ஒரு குத்துக்கல்லை அந்த பக்கத்துல போய் கேட்கிறான். ஐயா. யாரியா? ஐயா. என்னம்மா? என்னப்பா? மருத்துவதி பிரசவமாக்குற மருத்துவதி பொன்னுரி மருத்துவதி சொல்லுவாங்க. பொன்னுரிமையா? ஆமா ஆமா. அவனுக்கு வீடு அவன் வீடு எங்க இருக்கு சொல்லுதாங்களே. சொல்ல போயிருந்தா கொண்டு விடணுமா? அப்படி போயிருவேன். சொன்ன போதுமா? போதும். ஈரோடு போ. ஈரோடு போகணுமா? ஆமா. ஐயோ ஏன் அண்ணே, நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன். நீ எப்படி ஈரோடு போக முடியும்? ஈரோடு இந்த ரோடு போ. இந்த ரோடு போக வேண்டும். ஆமா சரி. இந்த ரோடு போய் திருச்சி போ. அண்ணே, ஈரோடு போய் திருச்சி போகணுமா? ஆமா. திரும்பி போ. இந்த ரோட்டு வழியா போய் திரும்பி போக வேண்டும். திரும்பி போகும்போது அப்படியே போகும்போது ஒரு பானை வரும். சரி. அதுக்கு இடத்துல ஒரு பெரிய புளிய மரம் நிற்கும். ஆமா. அதுக்கு பக்கத்துல போயிட்டு சரிதான் ஏன் மருத்துவச்சினே கூப்பிடு. அப்படியா? உடனே உனக்கு தருவா. அந்த வார்த்தை கேட்டு தூதுவனானவள் அழகாக வழி சொல்லி கொடுத்தது மாதிரி போய் அங்கே இருந்து குத்துக்கல் மீது சத்தம் போடுகின்றாள். எப்படி ஒரு சத்தம் போடுகின்றாள் பாருங்கள். மருத்துவமே மருத்துவமே சத்தம் போடுறான். ஏ பாட்டி பொன்னுருவி பாட்டி. யாரப்பா? பாட்டி நான் தான் பாட்டி. நான் தானா? உன்னை கூட்டு போய் ஒரு பிரசவம் பார்க்க போறேன். டேய் தூதுவா. என்ன பாட்டி? நீ குத்துக்கல் மிதலன்னு எல்லாம் சொல்லிடுவா போறீங்க. பாட்டி என்ன? நான் குத்துக்கல்லுக்கு மேல நிக்க பாத்தியா? உங்க ஊர்ல எல்லாரும் இங்கதான் சண்டை அடிப்பாங்களோ? என்ன கேட்டு பார்க்க முடியும். குத்துக்கல்லுக்கு மேல ஒரு சல்லி கூட்டம் அள்ளி போட்டுருக்காங்க. பாட்டி என்ன? வா பாட்டி. ஏ தூதுவா, நீ வந்தது வராதுமா வா வாடி கூப்பிடுறிய. முதல்ல குத்துக்கல்ல இருந்து கீழே இறங்குப்பா. உங்க வீட்டு வாசல் இருக்கு பாட்டி. இந்த பாடா கீழே சல்லி கிடந்தா சவுட்டாமா வா. விழுந்துருவா. தப்பா நினைக்காதப்பா. சல்லினா வீடு கட்டுறதுக்கு சல்லி இறக்கி போட்டிருக்கேன். அதனால நீ தப்பா நினைக்காத. பாட்டி என்னப்பா? வா பாட்டி. கீழே இறங்கி வாப்பா. வந்துட்டேன் பாட்டி. புத்தடி பாதை தெரியுதுல்ல? ஆமா. இதுதான் என்னுடைய வீடு. அப்படியா? ஆமா. சரி பாட்டி. உட்கார்றியா? அதுக்கு நேரம் இல்லம்மா. நேரம் இல்லையா? ஏ தூதுவா, நீ வந்துட்டால. நீ எங்க இருந்து வர்ற பாட்டி? என்ன? நான் வர்றது கடவுர் பட்டணம். என்ன கடவுர் பட்டணமா? ஆமா, கடவுர் பட்டணம். எதுக்காக வந்திருக்க இப்போ? எங்க அம்மா ரொம்ப நாளா இல்லன்னு இருந்த பாட்டி. யாரு? எங்க அம்மா இப்போ கர்ப்பமாக 10 மாசம் ஆச்சு. கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க போறேன். டேய் தூதுவா, உன்னை பார்த்தா பெரிய ஐயனார் சில மாதிரி இருக்க. உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணுமா? பாட்டி என்ன ஒரு வயசுதான் இருக்கு, அறிவே இல்ல. எங்க அம்மானா என்ன பெத்த அம்மா இல்ல, அதாவது எங்க ஊர்ல
மகாமணி ஒருவர் இருக்காருல்ல, ஆமா, நாங்க அவரை அம்மா அப்பா அம்மா அப்பா சொல்லி பழகிட்டோம். சரி, ஆகையினால என்ன என் மருத்து பாப்பாட்டி உங்க எஜமானி அம்மாவா? தூதுவா எங்க எருமஜானி அம்மா தான். எருமஜாமியா எஜமானி எஜமானி அம்மா. எங்க எஜமானி அம்மா தான். தூதுவா நீ வந்துட்டால கொஞ்சம் உட்கார, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் பாட்டி? தூதுவா நீ வந்தது வராமலும் நீ வா என்று கூப்பிடுகின்றாய். நான் உடனே வர முடியாதுப்பா. ஏன் பாட்டி? ஏனென்றால் அந்த ஊர் பக்கம் கடவுர் ஊர் பக்கம் பக்கத்து ஊருக்கு போயிருந்தப்பா. எங்க ஊருக்கு வந்துக்கிறியா? ஆமாப்பா. உங்க நல்லா கவனிச்சிருப்பாங்களே. பக்கத்து ஊருக்கு வந்த நேரத்தில் அங்கே நான் என்னது தெரியுமா? போனேனப்பா போனேனப்பா பொல்லாத கடவுர் பக்கத்து ஊருக்கு வந்திருந்தாப்பா. அப்ப எங்க ஊருக்கு வந்திருக்கிறியா? கடவுருக்கு எங்கேயோ பார்த்தது போல் ஞாபகம் இருந்து. ஆமா, நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, நம்ம ஊருக்கு வராத யாரு இருக்கா? இந்த பாருப்பா, அந்த பக்கத்து ஊருக்கு வந்திருந்த பாரு. பிரசவ பக்கம் தான் வந்திருந்தேன். அவசர அவசரமா வந்தப்பா, தலையில எண்ணெய் தேய்க்காம வந்துட்டேன். அப்படி வரையின நேரத்தில் பாட்டி தலைமுடி பரபர. அப்ப நீ எங்க போனாலும் இப்படிதான் போவியா? எப்பா அப்ப யாருக்கு விட்டாலும் ஓட மாட்டீங்க பாட்டி? யாரு கூப்பிட்டாலும் என்னோட தொழில் அப்படிப்பட்ட தொழில் இல்லவா? அதுக்கு என்ன அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு அதை தருவே ஒரு பின் போட்டு கொடுக்கூடாது? ஒன்ன மாதிரி தான். காலையில் டிஃபன், மதிய சாப்பாடு, அது மாற்றி அதை பிரசவம் முடிஞ்சோன்னு மாற்று துணி, சரி பொதுவி பண்ணி எழுதி கொடுக்கணும் பாட்டி. எழுதி கொடுக்க மாட்டியோ? எழுதி கொடுக்க மாட்டேன்பா. அப்படியா? எழுதி கொடுத்தாலும் நாங்க கிலோமீட்டர் கணக்குல போவோம். கிலோ? ஓ, எழுதி கொடுத்தா கிலோமீட்டர் கணக்கில் சாப்பிடுவாங்க. இந்த பாருப்பா, ஒன்ன மாதிரி ஒரு பையன் வந்துருச்சான். வந்து இப்படி வான்னு கூப்பிட்டான். அப்ப பையன் கூட போயிருவான். இல்லப்பா, ஏண்டா இப்படி இடக்க மடக்கா பேசுற? பிரசவத்துக்கு பையன் கூட போயிடுவேன்னு கேட்டேன். ஆமாப்பா, சரி. பிரசவ பாப்பத்துக்கு தான் கூப்பிட்டான்னு நானே இறங்கி போயிட்டேன். அவசரம் அவசரம் போனேன் பாரு, தலைக்கு எண்ணெய் தேய்க்காம போயிட்டேன். கொஞ்சம் போல எண்ணெய் கொடுமா, தலை பரபரன்னு இருக்குதுன்னு நினைச்சு சொல்லி கேட்டேன். எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. இல்லைன்னு சொன்ன பரவாயில்ல, அன்னைக்கு போனவதான். அன்னைக்கு போனது அதுக்கு போய் 8ஆம் மணிக்கு வந்தாலும் வரல தெரியல இல்லையா? அப்ப எண்ணெய் கேட்டே தரமாட்டாங்க. சரி, வேற தந்தாங்களா? ஆமாப்பா, என்னது? கஞ்சி வரை குடிக்காம போயிருந்தேன். ஆமா, இது சாப்பிடாம போயிருந்தேன். பிரசவங்குது அந்த பேச்சிலே பிரசவம், பிரசவம், செத்து பிழைக்கிறது. அப்போ நம்ம ஒரு அவசரமா தான் நிற்போம். நம்ம தொழில் அது இல்ல. அவசரம் போனதுக்கு கஞ்சி கூட தரலையா? ஆமாப்பா. ஐயோ, நேத்து கொஞ்சம் போல வயிறு பசிக்குது, கொஞ்சம் கஞ்சி ஒரு அண்டாயில கொண்டு வந்தாங்கல்ல? ஆமா, என்கிட்ட ஒரு வந்து சொன்னியா சாப்பிட்டு போன்னு. எதுக்கு? அதான் நமக்கு என்ன, நமக்கு காரியம் முடிஞ்சா ஆமா அவன் போனா என்ன இருந்தா என்ன. சரிப்பா, அதனால இப்படி எல்லாம் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லையே, பிச்சிமிக்காமலும் அனுப்பினார்கள். எப்படி? தந்தம் தராமலும் அனுப்புறாங்க. மறுநாள் தானே சொன்னாங்களா? ஆமா. சரி பாட்டி, சரிப்பா. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு தாய்மொழி ஆனாலும் வாய் வயிறு வேற வேற. நீ சாப்பிட்டு என் வாய் நிறையமா? நிறைய. நான் சாப்பிட்டு வா வாய் நிறையமா? நிறையாது. பாட்டி, என்னப்பா? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சொல்லு பாட்டி.
பொன்களஞ்சி பேசினால் ஆ நான் வருகிறேன்ப்பா. பொன் களஞ்சியா? ஆமா. என் பணமாட்டு பேசுறேன், சில்லறை வர இந்த மாட்டேங்குது. பாரதுவா ஆ பணத்தார பேசி நான் பணத்தை வாங்கி கொண்டு பீரோல வைப்பேன். வை ஆ ராத்திரி 12 மணிக்கு மணிக்கு 2000 நோட்டை மாத்துங்கன்னு சொல்லுவா. ஆ. என் வயசான காலத்துல ஆ. பேங்க் அறைய முடியுமா என்ன? அதனால ஆ. இந்த பணம் வேண்டாம், பணத்தை பற்றி பேச வேண்டாம். அப்ப சில்லறை சில்லறையும் வேண்டாப்பா. பொண்ணு தான் வேணும். பொண்ணா? பொண்ணு என்றால் என்னைக்குமே பொண்ணு பொண்ணாக இருக்கும். பொண்ணுதான். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிட்டே தான் இருக்கு. அது ஏறும். சரி பாட்டி, 1 லட்சம் வரைக்கும் ஏறும். ஏ பாட்டி, என்ன உனக்கு என்ன தூதுவனானவன் என்ன சொல்கிறேன் பார்த்தால் ஆ, ஒரு கேளஞ்சி பொந்தாகாரி, ஒரு கேளஞ்சி பொந்தாகாரி, ஓடிய பேரிடந்துரம்மா. ஒரு களைஞ்சி பொந்தாரி, ஒரு களைஞ்சி பொந்தாரி, எழுந்திரியே மருத்துவமே. ஒரு கேளஞ்சி பொன்னதுதான், ஒரு கேளஞ்சி பொன்னதுதான், ஒட்டு போலே ஆகாது. ஒரு களைஞ்சி பொன்னேதுதான், ஒரு களைஞ்சி பொன்னேதுதான், ஒன்றுக்குமே பொந்தாரி. 2 களஞ்சி பொந்தாகாரி, 2 களஞ்சி பொந்தாகாரி, இடந்திரமா மருத்துவமே. இரண்டு களஞ்சி பொன்னதுதான், 2 களஞ்சி பொன்னதுதான், இந்த இடத்தில் தோன்றெடுத்து. இரண்டு களைஞ்சி பொன்னேதுதான், இரண்டு களைஞ்சி பொன்னேதுதான், இருவரையில் தூக்கெடுப்பே. ஒரு களஞ்சி வந்தார சொல்றிய ஆ, புதுவா, நீ கொடுக்கிற ஒரு களஞ்சி பொண்ணு ஒன்றுக்குமே தேவையாதுப்பா. அப்போ நீ ஒண்ணுக்கு வர மாட்டான். ஒண்ணு தர மாட்டேன். சரி ரெண்டுக்கு பாட்டி, வர. என்னப்பா 2 கால் வாரியா? 2 களஞ்சி ஆ. 2 களஞ்சி பொண்டார சொல்றிய ஆ. நான் இருந்த இடத்திலேயே தூத்து எடுத்த 2 களஞ்சி தேவை. ஏ அம்மா, என்ன ஏ அம்மா? இருந்த இடத்துல 2 களைஞ்சி கிடைக்குமா? ஆமா. அது எப்படி பாட்டி? எப்பா ஆ. நான் பிரசவம் பார்க்க ஊரா போவேன்னா என்ன? ஆமா. பிரசவம் பார்த்து முடிஞ்சதும் ஆமா. எல்லாரும் எனக்கு பொலிவு போடுவாங்க. ஆமா. பொலிவு போடுதே ஆமா. அந்த எடுத்துட்டு வந்து ஆமா. சரி. என்ன ஆமா சரி. எடுத்துட்டு வந்து சரி. ஆண்டு வீட்டுல தட்டி தட்டி அழகாக பக்குவப்படுத்தி வைப்பேனா என்ன? ஆ. அங்க எங்க சதுரி கிடக்கும் பாரு. ஆ, நான் பாட்டி நான் அனுபவத்து ஒழுங்கா நான் உன்னை தூக்க மாட்டேன். ஆ, ஏன்னா ஒழுங்கா வெட்ட வழிய தூத்தா வெட்டேன்னு சொல்லுவாங்க. சரி. அதனால ஒழுங்கா தூக்க மாட்டேப்பா. இப்படி வீட்டுக்குள்ளே தட்டி வச்சிருக்கிறிய? ஒருவேளை தூத்து அழகாக பெருக்கி எடுத்து 2 களஞ்சி தேரும். அம்மா, ஒருவேளை இப்படி தூத்து எடுக்காமலே வந்துட்டிய, உன் புருஷன் ஒரு குடிகாரனாச்சே, அள்ளிட்டு போக மாட்டானா? அதெல்லாம் அதுக்கு போக விட மாட்டப்பா. ஆ, அதுக்கு விட மாட்டேன். சரி. அப்ப 2க்கு வர மாட்டான். 2க்கு வர மாட்டேன். சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மேலும் இந்த தூதுவனானவள் ஒன்னத்துக்கு மேல போடு. 3 தரட்டா? என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஆ, 3 களஞ்சி பொன்னாரே, ஒளிகோளரே மருத்துவமே. ஓடி கலடி போதாரி, காரியம்மா மருத்துவமே. 3 களஞ்சி பொன்னதுதான், முற்றத்திலே முருகிதனோ. ஓடி கலடி போனதுதான், முட்டை தீரு முருகை தரும். 4 களஞ்சி பொன்னாரே, நாயகியே மருத்துவமே. நாலு களஞ்சி பொன்னதுதான், நாலு கீழும் உடல்லவோ. 4 களஞ்சி பொன்னதுதான், 4 கீழும் உடல்லவோ. 4 களஞ்சி பொன்னதுதான், 4 களஞ்சி பொன்னதுதான், நாளைக்கிடும் பூரல்லவோ. தூதுவா, பாட்டி, 3 களஞ்சி பொன்னார சொல்றிய, ஆமா. முற்றத்துல இருக்குது பாரு முருங்கை மரம். ஆமா, என்னாமா? முருங்கை மரம் நிக்குது. அந்த முருங்கை மரம்